உசிரே நீதானே. காட்டுல எந்த ஒரு ஆபத்தான அப்படின்னு என் தலைவர் செல்வராகவன் வாய்ஸ் ட்ரைலர் ஸ்டார்ட் ஆகுது. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. காட்டிலே ஆபத்தான மிருகம் இது தெரியும். தனுஷ் எமோஷனல் கனெக்ஷன் எவ்வளவு இருக்குன்றது எனக்கு அந்த ட்ரைலர் ஸ்டார்டிங்லேயே எனக்கு பர்சனலா படிச்சேன்னா அவரை இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்தது செல்வராகவன் தான். அவரோட 9வது படத்துல அவரோட ட்ரைலர்ல செல்வராகவன் வாய்ஸ் ஓவரோட எனக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கரமான இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரைலருக்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது ட்ரைலர் எக்ஸ்பீரியன்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம். லுக்கிங் ப்ராமிசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கு. அதாவது அந்த படத்தோட ட்ரைலர் வச்சு படம் ஹிட்டுவா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணிடும். ஸோ எனக்கு அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல படங்கள் உனக்கு 2 விஷயம் பண்ணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இல்லைன்னா நீ புதுசா ஒரு விஷயத்த சொல்லணும், அதை கவனிக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நீ இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நார்த் மெட்ராஸ் கேங்ஸ்டர் ஸ்கிரிப்டை ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அணுகிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. டெக்னிக்கல் இந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லலாம். ஸோ டைரக்டர் மிஸ்டர் டி அவரை பார்க்கும்போது அந்த ட்ரைலர்லேயே நமக்கு தெரியுது. அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ஒன்று இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷாட்ல தனுஷ் துஷாராஜன் குளிப்பாட்டுறாங்க. அந்த ஷாட்லேயே தெரிஞ்சு போச்சு படம் எவ்வளோ டிஃப்ரெண்ட். அந்த ரத்த கரையோட ஒரு இதான படம் அப்படிங்கிறது ட்ரைலரோட ஒரு ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே சொல்றது அப்படிங்கும் போது தனுஷுக்கு ஒரு டைரக்டரா பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ட்ரைலர்ல தனுஷுக்கு மேக்சிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு கேட்டா படத்துல இன்டீரியர்ல பார்த்தவங்க சொல்றது நிறைய பேருக்கு முக்கியமான ஒரு கேரக்டர்லாம் இருக்கு. ஆனா அதை ட்ரைலர்ல ரிவீல் பண்ணாங்க. ஏன்னா D50 போது தனுஷை மையமா வச்சே போயிடுவோம். அங்க யாராவது திடீர்னு இந்த விக்ரமத்துல ஏஜென்ட் டீனா மாதிரி யாரும் பண்றதுக்கு கூட வாய்ப்பு. ஏன்னா துஷாரா விஜய்க்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு ட்ரைலர் பார்த்தவங்க தோண ஒரே ஒரு விஷயம் தான் லுக்கிங் ப்ராமிசிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அது செல்வராகவன் பேசுற ஒரு விஷயம் வருமா அப்படின்னு சொல்ற அந்த விஷயமா இருக்கும். அதே மாதிரி எஸ் ஜே சூர்யா எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு படமும் பயங்கரமா பண்ணிருக்காரு. எனக்கு இந்த படத்துல மட்டும் அவரோட நட உடை பாவனை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது நிறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். எனக்கு ஒரு நார்த் மெட்ராஸ் கேங்ஸ்டரா இந்த படம் நடிச்சிருக்காரா அப்படின்றது கூட எனக்கு பெருசா தெரியல. ஸோ அதுல அந்த ஒரு ஷார்ட்ல ஒரு அவங்களும் பெரிய ஆளா அப்படின்னு பேசும்போது அது எஸ் ஜே சூர்யா ஆக்டிங்கா இல்ல தனுஷ் ஆக்டிங். அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க போட சொல்லு. அதுல டைரக்டர் தனுஷ் பயங்கரமா வேலை செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியும். அவங்க கண்ணு போயிட்டு அந்த சூப்பரா இருந்துச்சு. எஸ் ஜே சூர்யாவை பார்க்க ரொம்ப காமா, எப்பவுமே அவர் ஓவர் எக்ஸாஜரேட்டடா ஒரு விஷயம் நடிப்பாரு. ஆனா இது ஒரு மாதிரி ஸ்பெஷலா இருந்துச்சு. தனுஷ் ரைட்டிங்க்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி காளிதா ஜெயராம், அப்புறம் சந்தீப் கிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எவ்வளவு முக்கியமான கேரக்டர் தோண்டி எல்லாருமே ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவன் எஸ்கே சொல்றது பத்தியா, அவன் ஒதுக்கி வைக்கிற ஒழிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கூட ட்ரைலர்ல பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேல் ட்ரைலர்ல சினிமாட்டோகிராஃபி ஓகே, ஆக்டிங் ஓகே, எல்லாம் ஓகே. எல்லாத்துக்கும் மேல என்னடா நம்ம ஏஆர் ரஹ்மான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மாதிரி ஸ்பீடாவே போயிட்டு என்ன ஏஆர் ரஹ்மான் தானே தெரிய மாட்டேன்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப ட்ரைலர் பாதி வரைக்குமே போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அந்த போலீஸ் தனுஷை கேட்கிறாருல என்னையா போன உனக்கு அப்படிங்கும் போது ரொம்ப கீச்சி பார்த்தேன் சார் அப்படின்னு முடிச்ச உடனே ஒரு ஷார்ட்ல 3 குழந்தைங்க நடந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல உசுரேன்னு சொல்லிட்டு ஒரு அந்த வெர்ஷன்ல ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ்ல கேட்கும் போது உசுரே நீதானே நீதானே ஒரு ட்ரைலரு அது வரைக்குமே நிறைய பேர் அதை பிடிச்சிட்டு வராங்க. ஆனா கடைசியில ஏஆர் ரஹ்மான் தூக்கி டேக்கா பிடிச்சிட்டு போயிட்டே இருக்காரு. இதுக்கு மேலேயும் நீ ஏஆர் ரஹ்மான் கிட்ட என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு தெரியல. அதுதான் ஏஆர் ரஹ்மான் அந்த ஷார்ட் கம்போசிஷனுக்கு அந்த அம்மியும் சொல்ல முடியாது, அந்த அவரோட வாய்ஸுக்கும் ஒரு மாதிரி எனக்கு ஓவரால் ட்ரெயிலரே என் தலைமை ஏஆர் ரஹ்மான் தான் தனியா கடைசியில் நின்று போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த ஓவரால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. D50 அவரே டைரக்டர். ஏன்னா D50 அந்த 50th ஃபிலிம் அப்படின்னு சொல்றது இப்போ ரீசெண்டா அந்த பீக்கானது ஒரே ஆள் ஒரு சில பேர்ல ஒரே ஆள் விஜய் சேதுபதி, தல அஜித் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 15 ரொம்ப ரொம்ப நிறைய பேர் 15 ஃபிளாப். ஸோ அந்த 15 ரொம்ப முக்கியமா இருக்கணும். அதுக்கு எந்த டைரக்டர் அப்படின்னா சூஸ் பண்ணி ஆக்டர் இருப்பாங்க. நானே தலைமை செய்யறேன் அப்படின்னும் போது
பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப வெயிட்டிங் ஃபார் ராயன். அதே மாதிரி என் தலைவர் ஏஆர் ரஹ்மான், அந்த உசுரே நீ தானே, உசுர் நீ தான் தலைவா.